TikTok was the most downloaded app of 2019. And it is required under Chinese law to share user data with Beijing. TikTok has admitted that it has sent user data to China. So guys, welcome back to my channel YouTube CC. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ரொம்பவே ஃபேமஸாக இருக்க இந்த டிக்டாக் ஆப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிக்டாக் ஆப் வந்து எப்படி வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேயுமே வந்து எப்போயுமே வந்து ட்ரெண்டிங்லேயே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் மாதிரி இருக்கிற மற்ற ஆப்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ், எந்த ரீசனால டிக்டாக் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிக்டாக் அப்படின்றது வந்து ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மற்றபடி வந்து யூடியூப், ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும். பட் ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுலேயும் வந்து நிறைய பேர் என்னென்ன ஜேர்னல்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபன்னி, அது மட்டும் இல்லாமல் மியூசிக் வீடியோஸ் வந்து ரொம்பவே பாப்புலர் டிக்டாக்ல. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்னால தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே வந்து பாப்புலராக இருக்குது. பாப்புலர்னு சொல்கிறப்ப சும்மா கிடையாது. இந்த ஆப்பை வந்து டோட்டலாக வந்து 1 பில்லியன் பீப்புள் மேலே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 43% வந்து நம்மளோட இந்தியாவில் இருந்து மட்டுமே வந்து இந்த ஆப்பை வந்து தினமும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிக்டாக் இந்த அளவு வந்து ஃபேமஸாக இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது டிக்டாக் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மற்ற எல்லா ஆப்புமே சரி, எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து ஐஃபோனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைனா வந்து நார்மல் ஒரு பப்ஜி கேம்லேருந்து நீங்கள் வந்து கால் ஆஃப் டியூட்டி கேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஒரு கேமுக்கும் சரி, இல்லைனா ஒரு ஹார்ட்வேர்க்கும் சரி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், அதுக்கான அனிமேஷன், இல்லைனா கேம் பொறுத்த வரைக்கும் கேமிங் மெக்கானிக்ஸ், ஸோ இது நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கேம் நீங்கள் வந்து எந்த கேம்லேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த கேமை நீங்கள் வந்து சுத்தமாக விளையாடவே மாட்டீங்க. ஸோ அதனால தான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் உள்ளே இருக்கிற விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து டிக்டாக் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து 35-40+ இருக்கிற பீப்புள் கூட வந்து இந்த ஆப்பை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் டிக்டாக் முன்னாடி எந்த ஆப்புமே வந்து டிக்டாக் லெவலில் வந்து பூம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரீசனாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம டிக்டாக்கோட யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ டிக்டாக்கோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற ஆப்ஸில் வர மாதிரி, மற்ற சோஷியல் மீடியாவில் வந்து கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து சைன்இன் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணுங்கள், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்து இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த டிக்டாக் ஆப்பில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ, அந்த ஆப் எதுக்காக இருக்கோ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த சைன் அப் ப்ராசஸ் அப்படின்றதே வந்து சுத்தமாக காட்டவே மாட்டாங்க. இது மாதிரி சின்ன விஷயத்தில் இருந்து நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு ஹலோ ஆப் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்கிரிப்ஷன், நிறைய வேர்டிங்ஸ் வந்து இன்க்ளூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆடியன்ஸ் வந்து எதை பார்க்கணும் அப்படின்ற வந்து ஐ ட்ராக்கிங் அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து கரெக்டாக வந்து அந்த ஆப்பில் தெரியாது. அந்த லே அவுட்க்கு வந்து கொஞ்சம் கச்சமச்சான்னு இருக்கும். ஸோ அதனால் யூசர்ஸ்க்கு வந்து எதை போயிட்டு ஆக்சஸ் பண்ணும், எதை வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்காது. பட் ஆனால் டிக்டாக் வந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ப்ராப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டில் வந்து கரெக்டாக வந்து வீடியோ, அதுக்கு சைடில் வந்துட்டு ப்ராப்பராக வந்து லைக் அண்ட் ஷேர் பட்டன்ஸ் இதெல்லாமே, அது கீழே என்ன வீடியோ, அதோட ட்ராக், அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா ப்ரொஃபைல், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. அந்த வெர்டிகல் ஸ்க்ரீன் லே அவுட்டில் எவ்வளோ வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு அடுத்து வீடியோ ப்ளே ஆகிற மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைரபிளான கண்டென்ட் என்ன தான் வந்து யூடியூப் அதோட சஜஷன் அல்காரிதம் வந்து ஒர்க் பண்ணாலும் அப்போ கூட நீங்கள் வந்து எந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றத உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் டிக்டாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ஆப் வந்து டோட்டலாக வந்து அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ, எந்த வீடியோஸ்லாம் வந்து நிறைய ஹை பாப்புலாரிட்டி இருக்கோ அந்த வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபார் யூ ஃபீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ண உங்களுக்கு கண்டினியூவாக எண்ட்லெஸ்ஸாக வந்துட்டு வீடியோஸ் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுவும் அவங்களோட பிளாட்ஃபார்மில் இருக்கிற பெஸ்ட் வீடியோஸ் அண்டு நல்ல ஹை பாப்புலாரிட்டி இருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸில் வரதுனால நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து கண்டினியூஸாக வந்து ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்களுக்கும் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும், உங்களோட டைம் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஆப் வந்து எப்படி வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணுவாங்க, அந்த டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறப்ப மிடில் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வரதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துமே வந்துட்டு டிக்டாக் வந்து ரெவன்யூ அப்படின்றது வந்து இது மூலமாக தான் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்டு இந்த ஆட்ஸ் கூட வந்துட்டு ரேண்டம் ஆட்ஸ் சும்மா வந்து வரது வந்து கிடையாது. நீங்கள் வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் எந்தெந்த யூசர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, எது மாதிரியான ஜேர்னல்ஸ் பார்க்குறீங்க, ஸோ இது மாதிரியான நிறைய கலெக்டிவ் டேட்டா வந்து யூஸ் பண்ணி, ஸோ இந்த டேட்டா மூலமாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்பெசிஃபைடு ஆட்ஸ் வந்து காட்டினா உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி உங்களோட டேட்டா வந்து முழுக்க யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஆட்ஸ் அப்படின்றத வந்து காட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து ரெவன்யூ மேக் பண்ணுறதுக்கு உங்களோட டேட்டா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ டிக்டாக் உங்களோட டேட்டா யூஸ் பண்ணி தான் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் எப்படி வந்து என்னென்ன டேட்டாஸ் வந்து எடுக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன், அதாவது உங்களோட ரீஜன், நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்து பார்க்குறீங்களா இல்லைனா வந்து யூஎஸ், ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டேட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ஸோ இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா வந்து அந்த ஆப்பே வந்து எடுத்துக்கும் உங்களோட ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன். இதுக்கடுத்து உங்களோட ஃபோன் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அலோவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் கான்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லாத்தோட லிஸ்ட்டுமே வந்து டிக்டாக் ஆப் வந்து எடுத்துக்கும். ஸோ அது மூலமாக அந்த நம்பர் யூஸ் பண்ணியோ இல்லைனா அந்த நம்பருக்கு நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற நேம் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு யூசர் ஐடி இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபீட்ஸில் இல்லைனா உங்களுக்கு வந்து சஜஷன் லிஸ்ட்டில் கூட வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் இது மேபி செக்யூரிட்டி கன்சர்ன்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அண்ட் டிக்டாக் ஒன்றும் வந்து புதுசு கிடையாது. மற்ற ஆப்ஸ் மாதிரி தான் வந்து இவங்களும் உங்களோட டேட்டாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி வைஸ் இந்த ஆப் வந்து மற்ற ஆப்ஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து எவ்வளோ டேட்டா முடியுமோ ஃபேஸ்புக் மாதிரி இவங்களும் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் செக்யூரிட்டி ஃப்ளாஸ் லைக் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதெல்லாமே வந்துட்டு நிறைய வந்து மேஜராக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கேற்ற பக்ஸும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டினியூஸாக. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஆப்புக்குன்னு சொல்லிட்டு தனி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமல் OAuth, அதாவது நீங்கள் வந்து கூகுள் இல்லைனா வந்து ஃபேஸ்புக் இந்த மெத்தட்ஸ் மூலமாக வந்து யூஸ் பண்ணி இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணி சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் இல்லைனா வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து உங்களோட பர்த் ரேட், அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேம், சர்நேம், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுறீங்களோ அங்கேருந்து வந்து எடுத்துப்பாங்க. ஒரு சில டைம் வந்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் ஃபீட்ஸ், உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் பண்ணுற போஸ்ட் அதுக்கெல்லாமே ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் எதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றத வந்து பொறுத்து உங்களுக்கு ஃபீட்ஸில் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் அதெல்லாமே வந்து அவங்க ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் போக மற்ற ஆப்ஸில் இல்லாத ஒரே ஒரு பெரிய ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்ல வந்து இருக்குது. அது என்னென்னா அப்படின்னா எடிட்டிங். ஸோ எடிட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, அதாவது வந்து மொபைல் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அதை வந்து அவங்க ரொம்பவே வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நிறைய எடிட்டிங் மெத்தட்ஸை வந்து அவங்களோட ஆப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே நீட்டாக அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து வெறும் கட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸும் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபைடாக அதுவும் வந்து சாஃப்ட்வேர் மூலமாகவே கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு வந்து வெறும் வந்து ஒரு லேப்டாப் இல்லைனா வந்து பிசி இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியத்தை வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து அவங்க பிரேக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க கண்டினியூஸாக. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய பேர் வந்து இந்த எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களோட ஓன் வேலை வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு பேசிக் பிகினர் எடிட்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த பிளாட்ஃபார்மில் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான எடிட்டிங் ஃபீச்சர்ஸும் வந்து ஒரு ரீசனாக இருக்குது. வீடியோ எடிட்டிங் மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் யூடியூப் சேனல் இல்லைனா உங்களோட ஓன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஏதாச்சும் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பிராண்டிங்க்கும் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப். ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோஸுமே வந்து நீங்கள் என்ன யூசர் நேமில் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோஸில் வந்துட்டு சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து உங்களோட வீடியோஸை யார் கூட வந்து ஷேர் பண்ணாலும் உங்களோட யூசர் நேமோட போகிறதுனால உங்களை வந்து ஈஸியாக அவங்க வந்து நேவிகேட் பண்ண முடியும். நீங்கள் என்ன ப்ரொஃபைலில் இருக்கீங்க அண்ட் நீங்கள் உங்களோட சோர்ஸஸ் என்ன அப்படின்றத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எப்பயாச்சும் என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வாட்டியுமே வந்து லிங்க்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ தனியாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸ் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாமல் அப்படி ஸ்கிப் கூட பண்ணுவாங்க. பட் ஆனால் டிக்டாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரோல் வீடியோவில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களோட அக்கௌண்ட்டை வந்து யார் வேணாலும் ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிக்டாக் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸோ ஃபைனலாக டிக்டாக் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா வந்து அவங்க எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, உங்களோட டேட்டாஸ் எப்படிலாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து ஒரு டிக்டாக் யூசர் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ், நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து கன்சர்னாக இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சைனீஸ் கவர்மெண்ட் எப்போ வேணாலும் அவங்களோட பிளாட்ஃபார்ம், அவங்களோட கண்ட்ரியில் இருந்து ஒர்க் பண்ணுற எந்த ஒரு சர்வீசஸாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த கம்பெனி வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து பண்ண முடியாது.
முடியாது. அவங்க உங்களோட டேட்டா வந்து ஈஸியாக வந்து காட்டுவாங்க. ஆஸ் எ யூஸராக உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுருந்தாலும் சரி அந்த வீடியோஸை, அது வந்து உங்களோட நோட்டீஸே இல்லாமல் கூட அவங்க வந்து உங்களோட டேட்டாஸ் யார் வேணால் விசிட் பண்ண முடியும். ஸோ என்னதான் இருந்தாலும் 21st சென்ச்சுரியில் டீனேஜர்ஸ் மட்டும் இல்லாமல் 40+ மேலே இருக்கிற பீப்புள் கூட இந்த பிளாட்ஃபார்மை வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்னதான் வந்து டேட்டாஸ் எடுத்தாலும் சரி, என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணாலும் சரி, அவங்க இப்போ இந்த பிளாட்ஃபார்மை வந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. நிறைய பீப்புள் வந்து அவங்களோட ஓன் யூஸ்க்காக ப்ராப்பராக வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வித் தட் சைட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அகெயின். நீங்கள் வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.